குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். ஏற்கனவே டிசால்வ்ட் ஆக்சிஜன் எப்படி கண்டுபிடிக்கணும், பிஓடி எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து சிஓடி கண்டுபிடிச்சிட்டு இன்னும் சில பேராமீட்டர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் நம்ம நேற்று பார்த்தோம். பிஓடி பாக்டீரியா மூலமாக கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் எல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணி 5 days கழிச்சு நம்ம டைட்ரேட் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான், இதே பிரின்சிபிள் தான். ஆனால் பாக்டீரியா மூலமாக நம்ம செய்யாமல் ஏதாவது ஒரு ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடிய கெமிக்கலை உள்ளே போட்டு நம்ம அரை மணி நேரத்தில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம முடிச்சிடுவோம். ஸோ பாக்டீரியா மூலமாக செஞ்சோன்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் மூலமாக செஞ்சோன்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதுக்கு 5 நாள் ஆகும், இதுக்கு அரை மணி நேரம் போதும். ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசென்ட் இன் வாட்டர் சாம்பிள் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஓடி. இதுலேயும் நம்ம வந்து தண்ணியில் உள்ள ஆர்கானிக் பொருட்களில் தான் அளவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிஓடி இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் required to oxidize all the organic matters in a water sample using a strong oxidizing agent like K2Cr2O7 னா chemical oxygen demand. மற்றபடி நேராக டெஃபினிஷன் மாதிரி வந்து யூசிங் பாக்டீரியா அப்படின்னு சொன்னோம்னா அது பிஓடினா மாறிடும். ஸோ இந்த பிஓடியாக இருந்தாலும் சரி, சிஓடியாக இருந்தாலும் சரி, பிரின்சிபல் ஒன்று தான். அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் required to oxidize all the organic matters, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் mg/L or ppm. COD in a water sample is determined by iodometric method. Iodometric method, iodimetric method சொல்லி 2 டைப் உண்டு. அதை நம்ம iodometric method சொல்லி பயன்படுத்துகிறோம். Winkler's method நம்ம யூஸ் பண்ணுறோம். It involves the following procedure. A known volume of the water sample, அது 20 ml இருக்கலாம், 200 ml இருக்கலாம், 10 ml இருக்கலாம். சாக்கடை தண்ணி 10 ml அப்படி வச்சுக்கிறோம். It is refluxed with a known volume of excess standard 0.25 N K2Cr2O7 in 50% H2SO4. ஒரு 10 ml அல்லது 20 ml சாக்கடை தண்ணி நம்ம எடுத்து வந்து அது ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் அல்லது ஒரு ஆர்பி ஃப்ளாஸ்கில் ஊற்றி அது கூட எக்ஸஸாக K2Cr2O7 கெமிக்கல் நம்ம போடணும், பொட்டாசியம் டைக்ரோமேட். இதோடைய வேலை என்னன்னா, இது சல்ஃபரிக் ஆசிட் கூட சேரும்போது ஆக்சிஜனை லிபரேட் பண்ணும். அந்த ஆக்சிஜனை சாக்கடையில் உள்ள ஆர்கானிக் பொருட்கள் எடுத்து கார்பன் டை ஆக்சைடாவோ வேற கெமிக்கலாகவும் மாறி போயிடும். ஸோ இந்த K2Cr2O7 வந்து அந்த கெமிக்கலுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கு. ஆட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் AgSO4 catalyst and HgSO4 to eliminate interfering chloride ions. இப்போ நம்ம கூட 2 கெமிக்கல் கொஞ்சோண்டு போட போகிறோம். AgSO4 போட்டால் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்கும். HgSO4 எதுக்கு போடுறோம் அப்படின்னா, உள்ள ஏதாவது குளோரைட் அயன் ஃபார்ம் பண்ணி இந்த ரியாக்ஷனை தடுத்துச்சுன்னா இந்த HgSO4 என்ன அதை ஸ்டாப் பண்ணும். The organic matter of the water sample is oxidized to CO2, H2O and NH3. ஸோ உள்ள ஆக்சிஜன் அந்த K2Cr2O சப்ளை பண்ணும்போது கார்பன் CO2 மாறிடும், ஹைட்ரஜன் வாட்டராக மாறிடும். இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும். நைட்ரஜன் வந்து NO2 மாறிடும், இப்படி ஓடிடும். The amount of organic matter in water sample equivalent to COD, which is equivalent to K2Cr2O7 consumed. இப்போ நம்ம நோன் வால்யூம் ஆஃப் K2Cr2O7 போட்டிருக்கோம், எவ்வளோ கிராம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த K2Cr2O7 எவ்வளோ போட்டிருக்கோம்னு நமக்கு தெரியும், ஆனால் உள்ள எவ்வளவு கார்பன் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதில் எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லி பார்க்கணும். K2Cr2O7 எவ்வளவு செலவாகுது. இப்போ ஒரு K2Cr2O7 செலவாச்சுன்னா உள்ள ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2னா 2, 3னா 3. அப்போ எந்த அளவுக்கு K2Cr2O7 கன்சியூம் ஆகுதோ அந்த அளவுக்கு உள்ள ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை 1000 K2Cr2O7 காலி ஆயிடுச்சு அப்படின்னா 1000 கார்பன் மெட்டீரியல் உள்ள இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம எக்ஸஸாக என்ன செய்யணும், K2Cr2O7 எடுக்கிறோம். ஸோ K2Cr2O7 எக்ஸஸாக எடுத்து நம்ம ரியாக்ஷன்லாம் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், ரியாக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு K2Cr2O7 இருக்குது, காலி ஆகாம மீதி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம 100 K2Cr2O7 போட்டிருக்கோம்னு வைங்களேன், 75 K2Cr2O7 காலி ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள 75 ஆர்கானிக் கண்டென்ட் உள்ள பொருட்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மீதி 25 இருக்குல்ல, அந்த மீதி 25 நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா டைட்ரேஷன் மூலமா கண்டுபிடிக்க போறோம். So the unreacted K2Cr2O7 in the solution is determined by titrating with standard solution of ferrous ammonium sulfate, that is FAS 0.25 N இருக்கும் ஸ்ட்ரென்த், யூசிங் ஃபெராயின் இண்டிகேட்டர்.
ஸோ ஃபெராயின் இண்டிகேட்டரோட படம் கீழே வரைஞ்சிருக்கேன். அது வந்து ஒரு இண்டிகேட்டர். இது வந்து என்ன செய்யணும்னா இந்த ரியாக்ஷனுடைய முடிவில் என்ன செஞ்சிடும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு படம் இருக்கு, ஒயின் ரெட் கலர். ஸோ இந்த ஒயின் ரெட் கலர்ல என்ன செய்யும், அது எண்ட் பாயிண்ட் காட்டும். The end point is the appearance of wine red color. Similarly, blank titration is carried out by using distilled water instead of water sample. இப்போ இதே மாதிரி ஒரு பிளாங்க்கும் நம்ம செய்யணும். என்னென்ன கெமிக்கல்லாம் உள்ள போட்டோமோ அந்த கெமிக்கல்லாம் போடணும். ஆனால் பிளாங்க்ல இருந்து கூட அந்த 10 ml 20 ml சாக்கடை தண்ணி போடாம நம்ம எடுக்கணும், டைட்ரேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள ரிசல்ட் நம்ம எடுத்துருவோம். Normality of COD equal to V1 minus V2 into N by X, where V1 is the volume of FAS in the blank titration. So நம்ம blank செய்யறது வந்து V1, நம்ம சாம்பிள் போட்டு செஞ்சது V2. Normality of FAS வந்து 0.25, X வந்து volume of water sample நம்ம எடுத்தது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். We know that 1 ml of 1N K2Cr2O7 is equal to 0.008 gram of O2, that is equal to 8 milligram of O2. COD in milligram per liter is equal to normality of COD into 8 into 1000 by X. This is formula. So V1 minus V2 into N into 8 by 1000, 8 into 1000 divided by X. We will substitute பண்ணி பார்க்கிறோம். N ஓட வேல்யூ இந்த ரெட் கலர்ல போட்டுக்க N ஓட வேல்யூ வந்து 0.25N. அதனால இந்த N க்கு பதிலா என்ன செய்றோம், 0.25 நம்ம ஆட் பண்றோம். So COD equal to V1 minus V2 into 0.25 into 8 into 1000 divided by X. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது we will get COD. இப்போ ரெண்டாவது டாபிக் பார்க்க போறோம். இது ஒரு பேராமீட்டர், கெமிக்கல் பேராமீட்டர், pH of water sample. The acidic and alkaline impurities in water can be measured by pH. ஒரு தண்ணி வந்து ஆசிட் மாதிரி இருக்கா, ஆல்கலைன் மாதிரி இருக்குதா அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். The pH is defined as the negative logarithm to the base 10 of hydrogen ion concentration. That is pH equal to minus log 10 concentration H plus. இது நமக்கு ஏற்கனவே சின்ன பிள்ளையில நம்ம படிச்சிருக்கோம். இந்த pH-ஐ மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த பச்சை கலர்ல தெரியுது தண்ணி அல்லது ஒரு ஆசிட். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து கிளாஸ் எலக்ட்ரோட். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் எலக்ட்ரோட், அடுத்து வலது பக்கத்தில் இருக்கிறது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ரெண்டு எலக்ட்ரோடை நம்ம உள்ள வச்சோம்னா அந்த நடுவில் தெரியக்கூடிய மீட்டர்ல அது pH எவ்வளோன்னு சொல்லி காட்டிடும். சும்மா வச்ச உடனே காட்டிடும். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆஃப் pH மீட்டர் நிறைய டைப்ல என்ன செய்து இருக்கு. Where H plus concentration is the concentration of hydrogen ions in water. Generally, the pH value ranges from 0 to 14. The pure water has the pH value of 7. பொதுவாகவே இந்த pH வேல்யூ வந்து நம்ம pH ஸ்கேல் சொல்லி சொல்லுவோம். அது 0 to 14 இருக்கும். நடுவில் 7ங்கிறது நியூட்ரல், 0 to 7 வந்து ஆசிட், 7க்கு மேலே போச்சுன்னா 7 to 14 இருந்துச்சுன்னா அது அல்கலைன் நம்ம சொல்லுவோம். ஸோ த பெர்மிசிபிள் pH ரேஞ்ச் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் 7.0 to 8.5. இதான் pH ஸ்கேல். 7ங்கிறது நியூட்ரல், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியுற அசிடிக் வந்து 0 to 7 வரும், 7 to 14 வந்து அல்கலைனாக இருக்கு. Measurement of pH of water sample. Glass electrode can be used to determine the pH of an unknown water sample by coupling with a saturated calomel electrode. ஒரு ஸ்டாண்டர்ட் கலமல் எலக்ட்ரோட் கூட இந்த கிளாஸ் எலக்ட்ரோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மீட்டர்ல ஜாயின் பண்ணி தண்ணிக்குள்ள முக்கி வச்சாலே போதும் அது எவ்வளவு அசிடிக்கா இருக்குன்னு சொல்லி நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். Both the glass electrode, that is indicator or positive electrode, and the calomel electrode, that is the reference electrode or negative electrode, are dipped in the water sample. The cell representation may be Ag, AgCl, 1m HCl, glass, water sample, then SCE. The EMF of the cell can be determined using the electronic potentiometer, that is digital pH meter. From the values, from the relation we can find out the pH. So pH equal to E cell minus 0.2422 plus Eg0 divided by 0.0591. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம போட்டு நினைக்கலாம் pH நம்ம கண்டுபிடிக்க முடியும். Thus pH of an unknown water sample is read directly in the digital display of the pH meter. So தண்ணிக்குள்ள நம்ம அந்த ஆசிட்குள்ள வச்ச உடனே இந்த ரெண்டு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு இந்த மாதிரி கிளாஸ் எலக்ட்ரோடெல்லாம் நம்ம வச்ச உடனே நமக்கு pH தெரிஞ்சிடும். அசிடிட்டி, தண்ணிக்குள்ள உள்ள அசிடிக் நேச்சர் நம்ம படிக்க போறோம். The acidity of water sample is its capacity to neutralize a base. ஒரு காரத்தை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தான் நம்ம அசிடிட்டின்னு சொல்லி சொல்றோம். Water may be acidic due to the presence of CO2 in the organic acids formed by the decay of organic matter. நம்ம நிறைய தாவர பொருட்கள், விலங்கு பொருட்கள்லாம் தண்ணியில விழுந்து செத்து போறதை நம்ம பார்க்கணும். அது அழுகும்போது அதுல CO2 எனக்கு லிபரேட் ஆகும். இந்த CO2 மறுபடி தண்ணியிலே கரைஞ்சி அது கார்போனிக் ஆசிட், நம்ம சோடாலாம் குடிக்கும்போது ஒரு ஆசிட் குடிக்கணும்ல அப்படி மாறி. ஸோ CO2 லிபரேட் ஆச்சுன்னா தண்ணியில கரையும் போது அது அசிடிக் நேச்சரை தண்ணிக்கே நிற்கும் கொடுத்துரும். ஒருவேளை இந்த ஹெக்ஸோஸ்
ஆர்கானிக் மேட்டர் தான், ஹெக்ஸோஸ் ஆர்கானிக் மேட்டர் C6H12O6 சொல்லி போடுறேன். அது 6 கார்பன் டை ஆக்சைடு என்னது ஜாயின் பண்ணுது, சேருது. அப்போ சேரும்போது ஒருவேளை ஏரோபிக் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது 6 CO2 சாரி ஹெக்ஸோஸ் வந்து 6 ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஏரோபிக் பாக்டீரியால இருந்துச்சுன்னா நல்ல ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல இருக்கும்போது அது 6 CO2வா மாற்றி விட்டுரும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகி தண்ணியில் கரைஞ்சி கார்போனிக் ஆசிடாக மாறும். அதனால தண்ணி நிற்கும், அசிடிக்காக மாறும். ஒருவேளை ஆனோரோபிக் கண்டிஷன்ல போகுதுன்னு வைங்களேன், ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும். நடுவில் உள்ள ரியாக்ஷன் பாருங்க, C6H12O6 plus 6CO2 in anaerobic bacteria it will give 6CO2 plus 2C2H5OH. அது என்னச்சுன்னா ஆல்கஹாலை உருவாக்கும், அதே நேரத்தில் CO2ஐ உருவாக்கும். இந்த CO2 தண்ணியில் கரைஞ்சி ஆசிடா மாறிடும். ஒருவேளை இதே கெமிக்கல் ரியாக்ஷன் வேற மாதிரி உடஞ்சி ஆனோரோபிக் பாக்டீரியா முன்னிலையில் வேற மாதிரி ரியாக்ஷன் போகும்போது ப்ரோபியோனிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் சொல்லி முடியும். இப்போ குளுக்கோஸ்ல உள்ள 6 கார்பன் செயினும் 3 கார்பன் செயினா, 2 கார்பன் செயினா, 1 கார்பன் செயினா தனித்தனியாக உடையும் போது ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படினாலும் CO2 ஃபார்ம் பண்ணாலும் தண்ணி ஆசிடா மாறிடும், டைரக்டா ஆசிடே ஃபார்ம் பண்ணி வந்தாலும் அப்பவும் தண்ணி வந்து ஆசிடிக்கா மாறிடுது. ஸோ அசிடிட்டி மே ஆல்சோ அரைஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் mineral acids produced by the hydrolysis of salts of some heavy metals like FeCl3 or Al2SO4. இப்போ சில நேரத்தில் மழை தண்ணி இப்படி தண்ணியில் மண்ணில் கரைஞ்சி வரும்போது, மண்ணில் பாஞ்சி வரும்போது அந்த தண்ணியில் சப்போஸ் ஏதாவது FeCl3 அல்லது Al2SO4ங்கிற கெமிக்கல் கரைஞ்சிதுன்னா அது உடனே டீகம்போஸ் ஆகி இப்போ FeCl3 H2O கூட சேர்ந்து HClங்கிற ஆசிடை ஃபார்ம் பண்ணிடும். ஒருவேளை Al2SO4 வந்து தண்ணியோட கரைஞ்சி சல்ஃபியூரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். The total acidity may be determined by titrating water sample against a standard sodium hydroxide using methyl orange and phenolphthalein indicators. ஸோ இந்த மாதிரி ஆசிடிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2 விதமான இண்டிகேட்டர் போட்டு நம்ம நினைக்கலாம், அதில் எவ்வளவு என்னென்ன அசிடிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அசிடிட்டியை வந்து நம்ம பார்ட்ஸ் பெர் மில்லியன்கிற ஒரு தலைப்பில் ஒரு யூனிட்ல நம்ம சொல்கிறோம். டோட்டல் அசிடிட்டி இஸ் ஈக்குவல் டு மெத்தில் ஆரஞ்சு அசிடிட்டி பிளஸ் phenolphthalein அசிடிட்டி. ஸோ மெத்தில் ஆரஞ்சு வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற அசிடிட்டியையும் phenolphthalein இண்டிகேட்டர் போட்டு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அசிடிட்டியை நம்ம கூட்டணும்னா இட் வில் கிவ் டோட்டல் அசிடிட்டி. இப்போ நம்ம அசிடிட்டி பார்த்த மாதிரியே நம்ம தண்ணி வந்து அல்கலினிட்டியா நினைக்கலாம் இருக்கலாம், காரத்தன்மை உடையதா நினைக்கலாம் இருக்கலாம். அப்போ அந்த காரத்தன்மை உடைய தண்ணியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? The alkalinity in water sample is its capacity to neutralize an acid. ஸோ அது ஆசிடை எந்த அளவுக்கு அதை நியூட்ரலைஸ் பண்ணுமோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். The alkalinity of neutral water is due to the presence of bicarbonate ions, carbonate ions and hydroxide ions formed as a result of hydrolysis of salts in water. தண்ணிக்குள்ள உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் அது வந்து டீகம்போஸ் ஆகும்போது அல்லது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஒவ்வொரு ஃபார்மாக மாறும். உதாரணமாக கார்போனிக் ஆசிட் வந்து பைகார்பனேட் அயனா மாறும், பைகார்பனேட் அயனா வந்து கார்பனேட் அயனா மாறும். ஸோ இப்படி மாறி மாறி வரும்போது ஒவ்வொரு விதமான கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது. Water may be alkaline due to the presence of bicarbonate ions that are formed when water containing free carbon dioxide move through the soil containing calcium carbonate or magnesium carbonate. So இப்போ calcium carbonate, magnesium carbonate சொல்லி 2 கெமிக்கல்ஸ் இருக்கு. இது மண்ணில் கிடக்கு. இப்போ CO2 உடைய பிரசன்ஸ்ல வாட்டர்ல கரையும் போது அது கால்சியம் சால்ட்டா மாறிடும், கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறிடும். அட் த சேம் டைம் HCO3 கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பனேட், பைகார்பனேட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது நிலத்தை கெடுத்து விடுகிறது, இல்லை தண்ணியை கெடுத்து விடுகிறது. Alkalinity may be arise due to the presence of some salts of weak organic acids such as carbonates, bicarbonates, silicates, borates, phosphates, etc. மண்ணில் கிடக்கக்கூடிய கார்பனேட்டு, பைகார்பனேட்டு, சிலிகேட்டு, போரேட்டு, பாஸ்பேட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும்போது கூட அந்த தண்ணி அல்லது மண் ஆல்கலைனா மாறிடும். Alkalinity may also arise due to the presence of weak and strong bases due to the contamination with industrial waste. சில நேரத்தில் இண்டஸ்ட்ரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கிருந்து வரக்கூடிய கழிவு தண்ணீர்ல சோடியம் ஹைட்ராக்சைடு, KOH இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஸ்ட்ராங்காகவே வெளியே வந்துடும். அப்பவும் என்ன செய்யுது? ஆல்கலைனா மாறிடுது. வாட்டர் இன் விச் ஆல்கே ஆர் பிரசன்ட் கேன் கிவ் ஹைட்ராக்சைட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஆல்கலினிட்டி. ஒருவேளை தண்ணியில் இந்த மாதிரி பச்சையான பாசிகள்லாம் நிறைய வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுலேயும் என்ன செய்யும்? ஹைட்ராக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணி வந்துடும். ஸோ அது தண்ணி ஆல்கலைனா மாறிடுது, காரத்தன்மையுடையதா மாறிடுது. அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். The total alkalinity AT, A stands for alkalinity, T stands for total. So AT is determined by titrating water against a standard acid using methyl orange and phenolphthalein indicators. இப்போ நம்ம மெத்தில் ஆரஞ்சை போட்டு phenolphthalein இண்டிகேட்டர் போட்டு போன அளவு மாதிரி டைட்ரேட் பண்ணிட்டோம்னா 2 விதமான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எடுக்கலாம். டோட்டல் ஆல்கலினிட்டி கண்டுபிடிச்சிடலாம்,
டோட்டல் alkalinity is equal to methyl orange alkalinity plus phenolphthalein alkalinity. இதுதான் ஃபார்முலா. Alkalinity is also expressed in terms of ppm, that is parts per million. இப்போ லாஸ்ட் நம்ம படிக்கும்போது டோட்டல் dissolved solids, தண்ணியில கரைஞ்சிருக்கக்கூடிய பொருட்கள். The impurities present in water sample that gave a negligible vapor pressure at 105 degrees Celsius is called total solids. இப்போ அது என்ன அர்த்தம்? தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் மட்டும் வெளியே போயிடும். ஒருவேளை தண்ணியில ஏதாவது கரைஞ்சிருந்த பொருட்கள் ஆவியாகாம வெளியே போகாம இருந்துச்சுன்னா அது 105 டிகிரி செல்சியஸ்ல என்ன செய்யும்? அது பாத்திரத்துக்கு உட்புறமா படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். ஆவியாகி வெளியே போகாம படியக்கூடிய பொருட்களை நம்ம டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் சொல்கிறோம். The total solids in water sample consist of two types: total dissolved solids TDS அல்லது and total suspended solids TSS. இப்போ குளுக்கோஸை தண்ணிக்குள்ள எடுத்து கரைக்கிறோம். இது வந்து குளுக்கோஸ் மாலிகுல் உள்ள நல்லா கரைஞ்சி போயிருது. அதை நம்ம டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம், TDS. ஒருவேளை தண்ணிக்குள்ள கொண்டு போய் மண்ணள்ளி போடுறோம், இது கரையாது, அப்படி அங்கங்க மிதக்கும், அப்படி கீழே கொஞ்சம் டெபாசிட் ஆகும். இது சஸ்பெண்டட் சாலிட்ஸ். ஸோ இது வந்து மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய அல்லது கரையாமல் இருக்கக்கூடிய சாலிட்ஸ். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the substances in water that will pass through the sintered crucible or Gooch crucible of 2 μm pore size is called as total dissolved solids. இப்போ தண்ணியில குளுக்கோஸ் எல்லாம் கரைச்சி நம்ம இந்த மாதிரி கூச் crucible அல்லது சின்டர்டு crucible வழியா நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா குளுக்கோஸ் எல்லாம் கீழே இறங்கிடும், எதுவுமே அதில் டெபாசிட் ஆகி நிற்காது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 μm சைஸையும் தாண்டி கீழே இறங்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி கெமிக்கல்ஸை நம்ம டிடிஎஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஒருவேளை மண்ணு கல் மாதிரி மேலே ஏதாவது மிதந்துச்சுன்னு வைங்களேன், அந்த க்ரூசிபிளில் ஃபில்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை டிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சொல்றோம். That substances in water that will retain by the same crucible is called as total suspended solids. The total dissolved solids TDS in the water sample is determined by conductivity or TDS meter. So இந்த TDS கண்டுபிடிக்கிறதுக்கு பென் மாதிரிலாம் இப்போ டைப் வந்துச்சு. ஸோ தண்ணிகளை லேசாக முக்கி வச்சாலே போதும், அது என்னன்னு சொல்லி காட்டிடும். இந்த பென் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது. It is expressed in ppm or mg per L. According to WHO standard, the TDS in the drinking water may be more than 250 mg per liter. Higher concentration may cause laxative or constipation for the people. இந்த TDS வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, 250 வரைக்கும் நினைக்கலாம் இருக்கலாம். அதுக்கப்புறமும் ரொம்ப 2000 3000 அந்த மாதிரி போச்சுன்னா அது மலச்சிக்கலை நிச்சயம் உண்டாகும். கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல். ஸோ இதோட நம்ம இந்த இன்னைக்குள்ள டாபிக் நம்ம முடிக்கிறோம். இன்னும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்குது. ஸோ அதை நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம படிப்போம். இந்த வீடியோவை 2 தடவை 3 தடவை நீங்கள் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்னுடைய நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.